இஸ் நாட் ஃபார் புவர். ஒரு புவர் பீப்புளாலையும் இல்லை மிடில் கிளாஸ் பீப்புளாலையும் இந்தியாவில் சர்வை பண்ணுறது கஷ்டம். இதுவே நீங்கள் ஒரு ரிச் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்தியா உங்களை வெல்கம் பண்ணும். உங்களை மேலும் பணக்காரனாக்கிறதுக்கு இந்தியாவோட டாக்ஸேஷன் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்தியாவோட டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அது எப்படி ரிச்சுக்கு ஃபேவராகவோ இல்லை ரிச் அதை எப்படி தனக்கு ஃபேவராகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்தியாவுக்குள்ளேருந்து ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இதை தான் நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் லிமிட்னு வச்சுருக்காங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. எப்போ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணதோ அதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். 2025 ஃபெப்ரவரியில் நடந்த பட்ஜெட்டில் இந்த லிமிட்டை 12 lakh அப்படின்னு செட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இது 7 lakh இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 5 lakh இருந்துச்சு. இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டு. இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனுங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து கேஷ் கையில் அதிகமாக இருக்க வச்சு நிறைய செலவு பண்ணுவாங்க. இது மூலிமா எக்கனாமி நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னது கரெக்டாக அப்படிங்கிறது இப்போ பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். 2024 ஃபோர்ப்ஸ் ரிலீஸ் பண்ண ஆர்டிகிள் படி இந்தியாவில் ஏவரேஜ் மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 30,000 வரைக்கும் தான். இது நீங்கள் இயர்லிக்கு கன்வெர்ட் பண்ணால் கூட 3 lakh 4 lakh தான் வரும். இந்த 3 lakh to 4 lakh எக்ஸம்ஷனுங்கிறது இவங்க 2025 கொண்டு வந்த பட்ஜெட்டில் போட்டதில்ல. இனிஷியலாகவே ஓல்டு ரெஜிம்லேயே 5 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் இருந்துச்சு. அது போகவும் உங்களால் செக்ஷன் 80C 80D கீழே நிறைய எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஓகே, இப்போ 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த பட்ஜெட் வந்து மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. ஒருத்தங்க 12 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் வரணும் அப்படின்னா மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கணும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ் அப்படின்னா 30,000 40,000 மாதம் சம்பாதிக்கிறவங்க என்ன புவர் பீப்புளா? அப்படி 30,000 40,000 சம்பாதிக்கிறவங்க புவர் பீப்புள் அப்படின்னா டெய்லி வேஜஸ்க்கு போகிறவங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்த்துவீங்க? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதில் ஒருத்தர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, த நியூ மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வருஷம் 70 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் பிரேக்கப் போட்டிருந்தாங்க. வருஷம் 70 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் தன்னை மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னா நீங்கள் புவருக்கு என்ன டெஃபினேஷன் வச்சுருக்கீங்க? இந்த பட்ஜெட் வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டு. கவர்மெண்ட்டு டேக்ஸ் அமௌண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த 12 lakh எக்ஸம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்கும், அவங்க செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணுறது மூலிமா எக்கனாமி பூம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு ஆல்ரெடி அவனோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியிருப்பான். தேவைகளை பூர்த்தி பண்ணது போக எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை அவன் ஆடம்பரத்துக்கு தான் செலவு பண்ணிட்டு இருப்பான். இப்படி நீங்கள் டேக்ஸ் அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி கையில் கொடுக்கறதுனால ஒன்று, எக்ஸிஸ்டிங் லோன் இருந்துச்சுன்னா லோனை ரீபே பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படி இல்லைன்னா நல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய ஏதோ ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான். அவன் திரும்ப வந்து எக்கனாமியில் செலவு பண்ணுவானா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ரெண்டாவதாக, கவர்மெண்ட் அவங்களோட டேக்ஸ் இன்கம்மை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் போர்ட்டல்லையே இந்தியாவிலேயே மொத்தம் 6% பேர் தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கிற மாதிரி போட்டிருந்தது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த பர்சன்டேஜ் இன்னும் கம்மி தான் ஆகும். உங்களோட சாக்ரிஃபைஸை இன்கம் டேக்ஸில் காட்டுறதுக்கு பதிலாக ஜிஎஸ்டியில் காட்டியிருந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த பெனிஃபிட் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது புவர் பீப்புளுக்காக இல்லை, ரிச் பீப்புளுக்காக தான் ஒர்க் ஆகுது. அடுத்ததான் நம்ம ஜிஎஸ்டி பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டியை மெயினாக கொண்டு வந்ததுக்கு காரணம் இன்டைரக்ட் டாக்ஸேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காகவும் மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவனும் கிராசரிக்கு 18% தான் ஜிஎஸ்டி கட்டுவான். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனும் கிராசரிக்கு 18% தான் ஜிஎஸ்டி கட்டுவான். டேக்ஸில் ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ்லேயும் ஈக்குவலைஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இன்ஃப்ளேஷனால் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது டேக்ஸோட ப்ரைஸிங் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரீசெண்டாக ரெட்டிட்டில் ஒரு போஸ்ட் வைரல் ஆகிட்டு இருக்கு. பெங்களூரில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமானதுனால தான் சேலரியை வச்சு சர்வே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹைதராபாத் மாதிரி அதர் ஸ்டேட்டில் போய் நான் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்லி ரெட்டிட்டில் ஒரு போஸ்ட் போட்டார். ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது அதிகமாகும் போது அந்த பர்சன் பே பண்ணுறக்கூடிய டேக்ஸும் அதிகமாகுது. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ரிச் பீப்புளுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. அது எப்படி? ஜிஎஸ்டிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தானே, ரிச் பீப்புளுக்கு மட்டும் எப்படி ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் ஆகணும் அப்படின்னா பிஸ்னஸ் தான் ஒரே வழி. சேலரி மூலியமாக உங்களால் ரிச் ஆகவே முடியாது. பிஸ்னஸ் பண்ணால் மட்டுமே இந்தியாவில் ரிச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி உங்களால் ரீச் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலிமா கம்பெனி பேரில் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும்.
இப்போ ரீசெண்டாக டெஸ்லா அவங்களோட காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். அந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 lakhs வருது. இதே காரை நீங்கள் வந்து அமெரிக்காவில் வாங்கினீங்க அப்படின்னா 30 லட்சத்தில் முடிஞ்சிடும். இந்தியாவுக்குன்னு வரும்போது டேக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு வருது. அது ப்ளஸ் அதுக்கு 28% ஜிஎஸ்டி இருக்கும். கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 60 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்த கார் வாங்கினான் அப்படின்னா அது லக்ஸுரி ப்ராடக்ட், அதுக்கு நான் 28% அவங்ககிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 60 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்த லக்ஸுரி ப்ராடக்ட் வாங்குறாங்கிறப்ப அவனுக்கு நீ 28% டேக்ஸ் போடுறதுங்கிறது கரெக்டான விஷயம். அந்த கான்செப்ட்டுங்கிறது கரெக்டு. பட் அங்கே நீ யாருக்கு போடுற அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னோட சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு லக்ஸுரி கார் வாங்கலாம்னு சொல்லி நான் டெஸ்லா கார் வாங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் 28% ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதை நான் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, நான் பே பண்ணது தான். இங்கே நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வருஷம் 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 12 லட்சம் எக்ஸம்ஷன் போக மீதி இருக்கிற எல்லா அமௌண்ட்டுக்கும் நான் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், இன்கம் டேக்ஸ். ஸோ என்னோட டோட்டல் இன்கமுமே டேக்ஸபிள். அந்த டோட்டல் இன்கமுக்கும் நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அது போக நான் டெஸ்லா கார் வாங்குறேன் அப்படின்னா அந்த 60 லட்ச ரூபாய்க்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே நான் ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கிறங்கிற பட்சத்தில் நான் சம்பாதிச்சாலும் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும், நான் செலவு பண்ணாலும் அது கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். இதே ஒரு பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து நான் போய் அந்த டெஸ்லா கார் வாங்குறேன் அப்படிங்கிறப்ப எந்த பிஸ்னஸ் பர்சனுமே அவங்களோட பேரில் அந்த கார் வாங்க மாட்டாங்க. இப்போ கம்பெனியோட பேரில் தான் அந்த கார் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, கம்பெனியோட பேரில் தான் அந்த கார் வாங்குவாங்க. ஏன்னா அப்படி வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு பெனிஃபிட். ஆனால் கம்பெனி பேரில் வாங்கின கார் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்பெனியில் ஒரு அசட்டாக காமிச்சிருவேன். சரி, இந்த கார் வாங்குறதுக்காக நான் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பேன்ல, இந்த ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஜிஎஸ்டியில் பிளாக்டு கிரெடிட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது இந்த மாதிரி காருக்கு வந்து பிளாக்டாக இருக்கும், இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அசட்டாக காமிச்சிடுவேன் கம்பெனியில். அதாவது 60 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு ப்ளஸ் 28% ஜிஎஸ்டியும் சேர்த்து நான் என்னோட டோட்டல் அசட்டாக நான் காமிச்சிடுவேன். இப்படி காட்டுறது மூலிமா எனக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் வருஷம் டெப்ரிசியேஷனுங்கிற பேரில் அசட்டை கம்மி பண்ணிகிட்டே வருவேன். இப்படி காட்டுறது மூலிமா என்னால் எங்கே டேக்ஸை கம்மி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா என்னோட ப்ராஃபிட்டில். ஸோ என்னதான் 60 லட்ச ரூபா கொடுத்து அதுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து கார் வாங்கியிருந்தாலும் வருஷம் அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை என்னால் என்னோட ப்ராஃபிட்டில் கம்மி பண்ணிகிட்டே காட்ட முடியும். ஸோ ப்ராஃபிட்டை நான் கம்மி பண்ணி காட்டுறது மூலிமா என்னால் என் டேக்ஸையும் கம்மி பண்ண முடியும். இப்படி தான் இந்த டாக்ஸேஷனுங்கிறது இந்தியாவில் ரிச் பீப்புளுக்கு ஃபேவராக இருக்குது. இந்தியா இஸ் ஃபார் ரிச், நாட் ஃபார் புவர். இதுதான் இந்த வீடியோவில் நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலோ இதை மாற்றி சொல்லியிருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.